வணக்கம் மக்களே. காலைல எழுந்த உடனே ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு, ஒரு அக்காவை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்கா கன்ஃபார்ம் ஜெயில் தான் போல அப்படின்னு. யார் அந்த அக்கா, யார் அவங்கள போட்டு அடிக்கிறா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போய் செக் பண்ணால் A2D நந்தா ப்ரோ வந்து ஒரு அக்காவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அவர் ரீசெண்டாக போட்ட வீடியோவை போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கா ஆர்வம் தாங்கலை, சரி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோவை போய் செக் பண்ணால் அப்பா நந்தா ப்ரோ என்ன ஃபயரு என்ன ஸ்பீச்சு, சான்ஸே இல்லை. வீடியோ முடியும் போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நீங்களும் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நான் வீடியோ போடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டேன், உங்களால் முடிஞ்சால் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்மளுடைய வாய்ஸ் அவுட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அக்கா பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்வாணி. மங்களகரமான பெயர், ஆனால் பண்ணுறது எல்லாமே தனம். இன்ஸ்டாகிராமில் ஒரு செலிபிரிட்டி, அந்த ஹாட் ஸ்டாரில் ஆஃபீஸ்னு ஏதோ ஒரு சீரியல் ஏதோ போதான், வெப் சீரிஸ் ஏதோ, அதுலேயும் வந்து நடிச்சிட்டு இருக்காங்களாம். ஆனால் அவங்களுடைய மெயின் தொழில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வேறு தொழில். அதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஐ திங்க் அந்த வீடியோ வச்சு பார்க்கும்போது அது ஆகஸ்ட் 15 ஏதோ ஒரு ஸ்கூலில் நடந்த இண்டிபெண்டன்ஸ் டேன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த அக்காவை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றதுல ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைலாம் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறையிலேருந்து எல்லா ஸ்கூலுக்குமே ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை கொடுத்துருந்தாங்க. நீங்கள் யாரையாவது சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடணும் அப்படின்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி கூப்பிடுங்க, தேவையில்லாத விஷயத்தை பற்றி ஸ்கூலுக்குள்ளே வந்து பேசுகிறவங்கள கூப்பிடாதீங்க அப்படின்னு. அதுக்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் நம்மெல்லாம் அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் தான் வந்து அந்த பேஸ்மெண்ட். அந்த ஸ்கூல் பருவத்தில் நீங்கள் பசங்களுக்கு என்ன இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன்னு சொல்லுவாங்க. உங்க திறமையை நல்லா வளர்த்துக்கோங்க. இன்னைக்கு தேதியில் ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க தான் செலிபிரிட்டி, அவங்க தான் வந்து பெரிய ஆள், அவங்கள தான் நீங்கள் ரோல் மாடலாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு மாயை கிரியேட் ஆகிருக்கு. பட் A2D நந்தா ப்ரோவும் அதை சொல்லியிருந்தாரு, செலிபிரிட்டி அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆகணும், அவங்கள தான் வந்து ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடணும். அது IAS இருக்கலாம், IPS இருக்கலாம், சமூக சேவை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை பசங்க அவங்கக்கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக எடுக்கிற யாரை வேணால் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா தமிழ்வாணியை வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ட இடத்துல அவங்க போய் ஏதோ சாதாரணமாக பேசியிருந்தால் பரவாயில்ல, எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட் இல்லை, எஜுகேஷனை விட ஸ்கில் இம்பார்ட்டண்ட், ஸ்கில்லை வளர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி, அதை சொல்கிறதுக்கு கூட ஒரு பர்சனாலிட்டி வேணாமா? அதை அக்கா சொல்லிட்டு வந்திருக்காங்க, ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. சுதந்திர நாடு இல்லையா, சுதந்திரமா என்ன வேணா பண்ணலாம். அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி binge.com அப்படின்ற இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஒன்லி கண்டென்ட் போடுறாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம A2D நந்தா ப்ரோ சொல்லியிருந்தாரு, அதுக்கு பேர் ஸ்ட்ரிப்பிங் கண்டென்ட். அதாவது நீங்கள் காசு கொடுத்து உங்கள் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையான வீடியோஸ்களை அக்கா அப்லோட் பண்ணுறாங்க, அதை பல பேர் பார்க்குறாங்க. அக்கா இதுக்கு பேர் தான் ஸ்கில். அக்கா ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும், ஒரு தராதரம் இருக்கணும். அந்த தகுதியும் தராதரமும் இல்லாதவங்கள அந்த ஸ்கூல் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டது தப்பு. ஸோ அந்த ஒரு ஸ்கூல் மேலேயோ இல்லை அந்த ஸ்கூலில் வேலை செய்கிற அந்த யார் அந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணாங்களோ இல்லை அந்த ஹெட் மாஸ்டரையோ தயவுசெய்து கேட்டுக்கிறேன், இல்லை எல்லா ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டரையும் நான் தயவுசெய்து கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள கூப்பிட்டா பசங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷனலாக நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தயவுசெய்து கூப்பிடுங்கன்னு கேட்டு இந்த ஒரு பிரச்சனையை வாய்ஸ் அவுட் பண்ணி பல யூடியூபர்ஸ் அண்ட் ட்விட்டர் மக்கள் பார்த்தீங்கன்னா, அது எப்படி இந்த மாதிரி வீடியோ போடுற ஒரு அக்காவை நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அக்கா சும்மா இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாரெக்ஸ் அப்படின்ற ஒரு தேர்ட் பார்ட்டியை அணுகி இந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹெல்ப் கேட்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில கிரியேட்டர்ஸ்க்கு, ஐ திங்க் KK அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட பேர், அவரோட வீடியோஸ் நான் எப்பயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, பட் மேபி அவர் ஒரு நல்ல கிரியேட்டர் தான், நிறைய பேர் அதை பற்றி வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. நல்லா வியூஸ் போன கண்டென்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி அவங்க எல்லாருக்குமே ஒரு நோட்டீஸ் அந்த வாரெக்ஸ்லேருந்து வந்து அமைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஒருத்தரை வந்து டிஃபேம் பண்ணுற மாதிரி இருக்குது, யாரை, அக்காவை, அந்த வீடியோவை நீங்கள் தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரெக்ஸ் அப்படின்னு வந்தோடனே ஏதோ ஒரு x.com போல அப்படின்னு நினச்சி அவரும் அந்த மெயிலை கண்டுக்காமல் விட்டுருக்காரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்தே டைரெக்டாக வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து பறிக்கிற மாதிரி இருக்குது
அப்படின்னு வந்து A2D நந்தா ப்ரோ பல யூடியூபர்ஸ் அண்ட் ட்விட்டரியன்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமியன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கும் எக்ஸாம்பிள் நான் திருப்பி ஏன் A2D நந்தா ப்ரோ சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் உங்களால் என்னெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ண முடியுமோ அதெல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க இல்லை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஒரு முறை அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். அவர் கொடுத்துருந்த ஒரு 2 எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒன்று பொலிட்டீஷியன் எக்ஸாம்பிள். ஒரு வேளை உங்கள் ஏரியாவில் வந்து குழாயில் தண்ணி வரல, ரோடு சரியா இல்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு நாளைக்கு அந்த பொலிட்டீஷியன் உங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பறிக்கிற மாதிரி அந்த வீடியோவை தூக்கினார்னா, இல்லை ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கும் உங்களுக்கும் பக்கத்து வீட்டில் பணக்காரர் இருக்காரு இல்லை எதிர் வீட்டில் பணக்காரர் இருக்காரு, பார்க்கிங் படத்தில் வர மாதிரி பார்க்கிங்கில் உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை, நீங்கள் அவர் வந்து உங்களை அழிக்க வந்து வராரு இல்லை அடியாள்களை ஏவராரு உங்கள் மேலே, நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறீங்க, அவர்கிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸையும் பணத்தையும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பறிக்கிற மாதிரி உங்களுடைய வீடியோவை அவர் தூக்கி விட்டார்னா நாளைக்கு உங்களுக்கான பிரச்சனையை வாய்ஸ் அவுட் பண்ணுறது யாரு? ஸோ இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் விசஸ் கார்பரேட்னு சொல்லியிருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் விசஸ் பணக்காரங்க, அதாவது பணம் இருக்கிறவங்க இல்லைனா கான்டாக்ட் இருக்கிறவங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களை என்கரேஜ் பண்ணுறதை நிறுத்துங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன? எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை எனக்கு தெரிஞ்சவனுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை பொதுவாக ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது அதை வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நீங்கள் தடுத்தீங்கன்னா நாளைக்கு இதை வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க அப்படின்றது தான் அவருடைய கருத்து. என்னுடைய கருத்து மேபி இந்த வீடியோவை பார்க்குற உங்களுடைய கருத்தாக கூட இருக்கலாம். ஸோ இதனால் அம்ஜத் டாக் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டென்ட் போடுங்க, வீடியோ போடுங்க, இல்லைனா ஸ்ட்ரிப்பிங் வீடியோ கூட போடுங்க. அதுக்குன்னு உங்களுக்காக ஃபேன்ஸ் இருக்கலாம், அவங்க உங்களுக்காக பணத்தை கொட்டி இறைக்கலாம், அதுக்காக உங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம். அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் அந்த மாதிரி ஆளை தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். ஆனால் தயவுசெய்து நம்ம நாட்டினுடைய வருங்கால பில்லர்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் பசங்களையும் சரி காலேஜ் பசங்களையும் சரி கெடுத்து அவங்கள தப்பான வழியில் டைரக்ட் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது, இந்த யூடியூப்பில் சும்மா கிளைம் கொடுக்கறது, சும்மா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறது, அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இது ஒரு படிப்பணியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நான் போட்டதுனால என்னோட சேனல்கள் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் தாராளமாக கொடுத்துங்க, பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் 30,000 ஃபாலோவர்ஸ் கூட இன்னும் டச் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் போச்சுன்னா நான் இன்னொரு சேனல் கூட கிரியேட் பண்ணிப்பேன், பிரச்சனையே கிடையாது. இந்த இடத்துல A2D நந்தா ப்ரோக்கும் அவங்களுடைய சோல்ஜர்ஸ் கம்யூனிட்டிக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வீடியோவை சுட பார்த்துட்டு எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கத்தை எல்லாம் இந்த வீடியோவில் நான் வந்து கொட்டியிருக்கேன் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இதெல்லாம் தாண்டி நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது நமக்கு அவ்வளோ சாதாரணமாக கிடைச்ச விஷயம் கிடையாது. பல தலைவர்கள் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக போராடி இருக்காங்க, உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக அவங்க வந்து போராடி இருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்ச ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நீங்கள் தூக்கிட்டு போயிடுவீங்க, எங்ககிட்ட இருந்து ஈஸியாக பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி பறிச்சிட்டு போயிடுவீங்க, எங்ககிட்ட இருந்து ஈஸியாக பிடுங்கிட்டு போயிடுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக எந்த ஜென்மத்திலையும் சரி, யாரோடைய தூண்டுதலாலையும் சரி, இல்லை யாரோடைய முயற்சியாலையும் சரி அது கண்டிப்பாக நடக்காது. நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருப்போம். அது சேனலே போனாலும் சரி, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தப்புன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருப்போம். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, டேக் கேர், பை.